அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் வேதமாகிய திருமறை குர்ஆன் நாளை மறுமையில் மனிதர்கள் வெற்றி பெறுவதற்கு தேவையான வழிகாட்டுதல்களை, அறிவுரைகளை, போதனைகளை நமக்கு கற்றுத்தருகிற ஒரு வேதம் என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய இந்த உலக வாழ்க்கை அற்பமானது. நாளை மறுமையின் வெற்றிக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற ஒரு பரிசோதனை கூடமாகத்தான் இந்த உலகம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் மறுமையில் மனிதன் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன பண்புகள் தேவையோ, என்னென்ன திறமைகள், ஆற்றல்கள், செயல்முறைகள், சிந்தனைகள், எண்ணங்கள் தேவையோ அவை அனைத்தையும் திருமறை குர்ஆன் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் மனிதர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினால், அவ்வாறு உலக வெற்றியை எதிர்பார்க்கிற மக்களுக்கு திருமறை குர்ஆனில் வழிகாட்டுதல் இல்லையா? திருக்குர்ஆனை படிப்பதன் வழியாக உலகத்தில் வெற்றியை தேடுகிற மக்களுக்கு நேர்வழி கிடைக்க பெறாதா என்று பார்த்தால், இந்த உலக வாழ்வின் வெற்றியை விரும்புகிறவர்களுக்கும் திருமறை குர்ஆன் நேர்வழியை காட்டுகிறது. மறுமையினுடைய வெற்றி என்பது பிரதானமானது. அதில் நேரடியாகவே அல்லாஹ் அந்த செய்தியை நமக்கு சொல்லி தந்துடுவான். சந்தேகத்திற்கு இடமில்லாத வார்த்தைகளில் இதை இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நம்பணும், இப்படித்தான் செயல்படுத்தணும் என்று திருக்குர்ஆனிலும் அல்லது நபிகளாருடைய போதனைகளின் வழியாகவும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும். ஆனால் இந்த உலக வாழ்க்கையை விரும்புகிறவங்க, அவங்க தான் உலகத்தில் அதிகமானவங்க. இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கூட திருமறை குர்ஆனை புறக்கணித்து விட்டு, அதனுடைய போதனைகளை புறக்கணித்து விட்டு உலகத்தில் வெற்றி பெற முடியாது. மறுமை வெற்றிங்கிறது கன்ஃபார்மாக திருக்குர்ஆனை புறக்கணிச்சுட்டு 100% சாத்தியம் இல்லை. இந்த உலகத்தினுடைய வெற்றியும் கூட நிஜமான, உண்மையான, முழுமையான வெற்றி என்பது திருக்குர்ஆனுடைய போதனைகளின் வழியாக மட்டும்தான் சாத்தியப்படும். இந்த உலகத்தில் யார் வெற்றி அடைஞ்சாங்க என்று உலகம் கொண்டாடுகிறதோ, அவர்கள் நேரடியாக திருக்குர்ஆனை படித்து திருக்குர்ஆன்ல இருந்து அந்த வழிமுறைகளை தெரிந்து கொள்ளாவிட்டாலும் திருக்குர்ஆனுடைய போதனைகளை ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு சென்று சேர்ந்திருக்கும். அதை தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கடைபிடிச்சிருப்பாங்க. அதனுடைய ஏதேனும் ஒரு அம்சத்தை அவங்க பின்பற்றி இருப்பாங்க. அதன் விளைவாகத்தான் உலகத்தில் வெற்றியாளர்களாக கொண்டாடப்படுகிறவர்கள் எல்லாம் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். இது ஏதோ திருக்குர்ஆனை பெருமைப்படுத்துறதுக்காக வேண்டி சொல்லப்படுற பொதுவான மொட்டையான செய்தி அல்ல. நிஜத்தில் அறிவுபூர்வமாக சிந்திச்சு பார்த்தால் இந்த உண்மையை தான் எல்லாரும் கண்டுபிடிக்க முடியும். உலகத்தில் எல்லா மனிதர்களும் வெற்றியை விரும்புகிறார்கள். ஏதேனும் ஒரு வகையில் அவரவர்களுடைய பார்வையில் வெற்றிக்கு அளவுகோல் வேறுபடும். எந்த அளவுகோலை வச்சிருந்தாலும் சரிதான். நான் பெரிய பணக்காரன் ஆகணும், பெரிய தொழிலதிபர் ஆகணும், பெரிய அரசியல்வாதி ஆகணும், நல்ல நிம்மதியாக வாழணும், குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக நான் இருக்கணும், இது மாதிரி அவர் என்ன, நான் நல்ல பேர் வாங்கணும், ஒழுக்கமுள்ளவனாக இருக்கணும், நேர்மையை கடைபிடிக்கணும், நான் காலம் தவறாமல் என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தணும் என்று எதுவெல்லாம் மகிழ்ச்சிக்குரியதாக, போற்றத்தகுந்ததாக, வெற்றிக்குரியதாக, சிறந்த பண்புகளாக, சிறந்த நிலை, உயர்ந்த நிலை, வெற்றிக்கான நிலை என்று உலகம் கொண்டாடுகிறதோ, அப்படிப்பட்ட அனைத்து வெற்றிகளையும் மனிதர்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் திருமறை குர்ஆனை தவிர்த்து விட்டு அவர்களால் வெற்றி பெற முடியாது. உலகத்தில் வெற்றி பெற்ற யாராக இருந்தாலும் அதில் உள்ள போதனைகளின் வழியாகத்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவங்களுக்கு மார்க்கம் இல்லாமல் இருக்கலாம், மறுமையினுடைய வெற்றி கிடைக்காம இருக்கலாம். ஆனால் உலகத்தின் பார்வையில் அந்த ஆள் ஜெயிச்சிட்டாரு, அவருடைய இலக்கை அடைஞ்சிட்டாரு, அவருடைய நோக்கத்தில் வெற்றியை பெற்றுவிட்டார் அப்படின்னு கொண்டாடப்படுகிற யாரா இருந்தாலும் திருக்குர்ஆனுடைய போதனைகளை அவர் வாழ்வில் ஏதோ ஒரு வடிவத்தில், ஏதோ ஒரு நிலையில் அவர் தன் வாழ்வில் அதை கடைபிடித்திருக்கிறார். அதன் வழியாக மட்டும்தான் அவர் வெற்றி பெற்றிருக்க முடியும். இது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நீங்களே சிந்தித்து புரிந்து கொள்ளலாம். திருக்குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வே இந்த செய்தியை சொல்றான். மங்கான யுரீது சவாபத் துன்யா ஃபஇந்தல்லாஹி சவாபுத் துன்யா வல் ஆகிரா. யார் இந்த உலகத்தின் பலன்களை, நன்மைகளை விரும்புகிறாரோ, ஃபஇந்தல்லாஹி சவாபுத் துன்யா வல் ஆகிரா, அல்லாஹ்விடத்திலே தான் இந்த உலகத்தினுடைய பலன்களும் மறுமையின் பலன்களும் இருக்கின்றன. உலகத்தின் வெற்றியை ஒருத்தர் யார் விரும்புகிறாரோ அவர் எங்கிருந்து அந்த வெற்றியை பெற முடியும்னு சொன்னா அல்லாஹ்விடம் இருந்து தான் பெற முடியும்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்ல இருந்து தான் உலகத்தின் வெற்றியும் பெற முடியும். நீங்களாக சுயமாக இதை தவிர்த்துட்டு இஸ்லாத்தினுடைய போதனைகளை, நம்பிக்கைகளை எல்லாத்தையும் நான் புறக்கணிச்சுட்டு அதில் உள்ள எதையுமே நான் செய்யலை ஆனால் வெற்றி பெற்று சொல்லவே முடியாது. அவர் நேரடியாக இஸ்லாம்னு சொல்லாவிட்டாலும் கூட இஸ்லாத்தின் போதனைகளை தான் செஞ்சிருப்பார். இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை தான் கடைபிடிச்சிருப்பார். அதை முழுசாக கடைபிடிக்காவிட்டாலும் கூட அதில் உள்ள ஏதேனும் ஒரு அம்சத்தை கடைபிடிச்சிருப்பார்.
அல்லாஹ்விடம் தான் இந்த உலகத்தின் நன்மையும் உலகத்தின் பலாபலனும் உலகத்தின் வெற்றியும் இருக்கிறது. ஆனா வெறுமனே உலகத்தின் வெற்றியோட நிறுத்திக்காம அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஃபஇண்டல்லாஹி ஸவாபு துன்யா வல் ஆখিরা. இந்த உலகத்தின் வெற்றியும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. வல் ஆখিরা மறுமையின் வெற்றியும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. ரெண்டுமே அல்லாஹ் கையில தான் இருக்குது. மறுமை மட்டும்தான் அல்லாஹ்விடத்துல. அதுக்கு தான் அல்லாஹ் வழிகாட்டுமா? மறுமையில சொர்க்கம் போறதுக்குரிய வழியை தான் சொல்லி தரும். அப்படி நினைக்காத. உலகத்துல வெற்றி பெறனால அவன் என்ன சொல்லியிருக்கான் அதை ஃபாலோ பண்ணாதான் உலகத்தின் வெற்றி. மறுமையில் உனக்கு வெற்றியோ தோல்வியோ அது அல்லாஹ் 100%. உலகத்தின் வெற்றியும் அங்கிருந்து கிடைக்கிற பாடங்களின் வழியாகத்தான் பெற முடியும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு பாடம் நடத்துகிறது. இந்த கருத்தை குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் பல்வேறு வார்த்தைகளை சொல்லி காட்டுகிறான். இங்கே அல்லாஹ் சொல்லுகிறான் சவாபத் துன்யா, இந்த உலகத்தினுடைய கூலியை, இந்த உலகத்தின் பலனை, இந்த உலகத்தின் நன்மையை யார் விரும்புகிறாரோ என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் மங்கான யுரீதுல் ஹயாத்த துன்யா, யார் இந்த உலக வாழ்வின் நன்மைகளை, இந்த உலகை என்று சொன்னவன் உலக வாழ்வின் நன்மைகளை யார் விரும்புகிறாரோ, மன்கான யுரீதுல் ஹயாத்த துன்யா வ ஸீனத்தஹா, அதனுடைய அலங்காரத்தையும் யார் விரும்புகிறாரோ, அலங்கார வாழ்க்கை ஒன்று, அந்த வாழ்க்கை சிறப்பா அழகா ரொம்ப சூப்பரா அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு உலகத்தில் நிறைய அலங்காரம் இருக்கிறது. அந்த அலங்காரமான விஷயங்களையும் சேர்த்து யார் விரும்புகிறாரோ, மன்கான யுரீதுல் ஹயாத்த துன்யா வ ஸீனத்தஹா நுவஃபி இலைஹிம் அஅமாலஹும் ஃபீஹா வ ஹும் ஃபீஹா லா யுபஹஸூன், அவர்களுக்கு நாம் அதை முழுமையாக கொடுப்போம், குறைவு செய்யப்பட மாட்டார்கள். இந்த உலகத்தில் வச்சு தான் வேணும்னு இங்க தேடுனா அதை முழுசா நான் கொடுத்துருவேன். இங்க தேடு, அது கிடைக்கும் உனக்கு. அதுவும் எப்படி கிடைக்குமா? வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன், அதிலே அவர்கள் குறைவு செய்யப்பட மாட்டார்கள். குறைவில்லாம நான் கொடுப்பேன். இந்த உலகத்திலே குறைவில்லாம கொடுப்பேன். நீ நினைக்கிற மாதிரி முழுசா கொடுப்பேன். உலகமே கொண்டாடுற மாதிரி கொடுப்பேன். இந்த உலகத்தை தேடுறவனுக்கு உலகத்தை நான் கொடுக்கத்தான் செய்வேன், முழுசா கொடுப்பேன். அதை கொடுக்கிற அறிவும் வழிகாட்டுதலும் என்னிடத்தில் இருக்கிறது என்று குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறது. இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான் மன்கான யுரீது ஹர்ஸல் ஆகிரதி, யார் மறுமையின் விளைச்சலை விரும்புகிறாரோ, ஹர்ஸ் விவசாயம் விளைச்சல், யார் மறுமையின் விளைச்சலை விரும்புகிறாரோ நஸித் லஹு ஃபி ஹர்ஸிஹி, அவருடைய விளைச்சலை நாம் அதிகமாக கொடுப்போம். அவர் விரும்புறத, மறுமை ஆசைப்படுறவனுக்கு நிறையவே நான் மறுமையை நான் கொடுப்பேன். நஸித் லஹு ஃபி ஹர்ஸிஹி, அவருடைய விளைச்சலில் நாம் அதிகமாக கொடுப்போம். வமன்கான யுரீது ஹர்ஸத் துன்யா, யார் இந்த உலகத்தின் விளைச்சலை விரும்புகிறாரோ நுஅதிஹி மின்ஹா, இங்கே உலகத்திலேயும் அவருக்கு நாம் கொடுப்போம். வமாலஹு ஃபில் ஆகிரதி மின் நஸீப், ஆனால் மறுமையிலே அவருக்கு எந்த பங்கும் இருக்காது. உலகம்தான் வேணும்னு நீ முடிவெடுத்தனா உலகத்தை நான் கொடுப்பேன், நான் கொடுக்காம இருக்க மாட்டேன். மறுமையில எந்த பங்கும் கிடைக்காம, இந்த நன்மையும் கிடைக்காம நீ திண்டாடுகிற ஒரு சூழல் ஏற்பட்டுரும் என்று சொல்லி இந்த வசனம் பேசுகிறது. அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுகிற செய்தி என்னன்னா, மறுமையின் வெற்றி அல்லாஹ்விடத்திலே தான். அதற்கான வழிகாட்டுதலுக்குத்தான் திருமறை குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, இந்த உலக வாழ்க்கை மிக மிக தற்காலிகமானது. உண்மையில் நிஜமாக இந்த உலக வாழ்க்கையின் அளவு எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ளக்கூட மனிதனால் முடியவே முடியாது. உலகத்தில் வாழ்ந்து முடிக்கிற காலம் வரைக்கும் நாம் எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்று சொல்லி நம்ம ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அவர் அத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு, இத்தனை வருஷம் வாழ்ந்தாரு, 40 50 60 80 100, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான கால கணக்கை போட்டு வச்சிருக்கோம். நிஜத்தில் இது உண்மையான கணக்கு இல்லவே இல்லை. நிஜமான கணக்கு என்ன அப்படிங்கிறது மறுமையில தான் தெரியுமா. மறுமையில் போய் நிற்கும் போது எப்படி தெரியும்? இதுவெல்லாம் 100 தெரியாது. 50 வயசா 50 வருஷம் தெரியாது, 40 வருஷம் தெரியாது, 10 வருஷம் தெரியாது, 5 வருஷம் தெரியாது, ஒரு நாளாக தெரியும். அல்லாஹ் சொல்லுகிறான் மறுமையில போய் நிற்கும்போது ஒரு நாள் தானப்பா அப்படின்பாரா ஒருத்தர். உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ்ந்தீங்க என்ற கேள்விக்கு மஹ்ஷர் பெருவெளியிலே நிற்கிற மனிதர் பதில் சொல்வாராம், ஒரு நாள் வாழ்ந்திருப்பேன். அதிலே விவரமானவர் சொல்வாராம், அல்லாஹ் சொல்கிறான் அறிவுடை விவரமானவர் சொல்வார், ஒரு நாள் எங்கப்பா, அரை நாள் தான் நம்பர், ஒரு நாள் கூட வாழலையே. அப்ப அது இன்றைக்கு இதை சொல்லுகிற நான் கூட நிஜமாக முழுமையாக நாம் வாழுகிற வாழ்க்கையின் கால அளவு எவ்வளவு என்பதை முழுமையாக புரிந்து சொல்லவே முடியல. நிஜமான புரிதல் மறுமையில தான் கிடைக்கும். அப்பதான் கரெக்டா பேச போறோம். இப்ப நாம ஏதோ ஒரு குத்து மதிப்பா ஒரு கணக்குல ஒரு நிர்வாக செட்டப்ல 30 வயசு 40 வயசு 50 வயசு 60 வயசுன்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இது நிஜம் இல்லை. நிஜம் என்பது நாளை மறுமையில தான், கியாமத் நாளையில மஹ்ஷர் பெருவெளியில தான் நமக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அவ்வளவு அற்பமாக ஒரு நாளோ ஒரு நாளை விட குறைவாகவோ வாழ்ந்து மறிக்கிற இந்த உலக வாழ்க்கையின் வெற்றிக்காக அல்லாஹ் உங்களை தயார்படுத்த விரும்பவில்லை. நாளை மறுமை என்கிற ஊழூழி கால நிஜமான நியாயமான நீண்ட நெடிய அழிவே இல்லாத குறைவே இல்லாத மறுமை வாழ்வின் வெற்றிக்காகத்தான் திருமறை குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது.
ஆனாலும் இந்த திருக்குர்ஆன் மறுமையின் வெற்றியை பிரதானமாக சொன்னாலும் கூட இந்த உலகத்தின் வெற்றியை விரும்புகிறவர்கள் திருக்குர்ஆனில் இருந்து உலக வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். அதை விரும்பி ஒருவர் படிக்க ஆரம்பித்தால் கூட ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர் மறுமையையும் சேர்த்து விரும்புகிறவராக மாறிவிடக்கூடும். அதை நீ விரும்புறதுக்காண்டி கூட போடு. உலகத்தில் நீ ஜெயிக்க நினைக்கிறல்ல, உலகத்தில் நீ பெரிய ஆளா ஆகணும்னு நினைக்கிறல்ல, உலகத்தில் நீ பெரிய பணம் சம்பாதிக்க நினைக்கிறல்ல, உலகத்தில் நீ மகிழ்ச்சியா வாழணும்னு நினைக்கிறல்ல, உலகத்தில் பெரிய அதிகாரம் செலுத்தணும்னு ஆசைப்படுறல்ல, அந்த உலகத்தின் அதிகாரத்தை, உலகத்தின் ஆட்சியை, உலகத்தின் செல்வத்தை, உலகத்தின் வெற்றியை, உலகத்தின் இன்பத்தை தூய்க்க நினைக்கிற நீ இந்த திருக்குர்ஆனை படித்து பார், உலகத்தின் இன்பத்தையும் அடைய முடியும். திருக்குர்ஆன் பல்வேறு இடங்களில் பல்வேறு வகைகளில் இதற்கான வழிகளை சொல்லித் தருகிறது. அதுக்கு தான் குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, குர்ஆனை வெறுமனே படின்னு சொல்லாம குர்ஆனை சிந்திச்சு படின்னு சொல்லு. குர்ஆனை நீங்க சிந்திக்கிற இடத்துல எல்லாம் அது ஒரு செய்தியை உங்களுக்கு நேரடியாகவும் சொல்லும், மறைவாக சொல்லும். மறுமை வெற்றி விஷயங்களை எல்லாம் நேரடியாக எல்லாம் சொல்லிடுவான். ஆனா இந்த உலகத்தின் வெற்றிகளை குறித்து அந்த ஒரு வசனத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த வசனம் சம்பந்தமான வேறு சில வசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு இந்த வசனம் ஏன் அருளப்பட்டது, இதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் என்ன, ஏன் இறைவன் இந்த வார்த்தையை பயன்படுத்தினான், இதற்கு பதிலாக வேறு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாமே, இது ஏன் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, இதை ஏன் தடை செய்கிறான் அல்லது இதை ஏன் அனுமதிக்கிறான், இதை செயல்படுத்துவதால் மனிதர்களுக்கு நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமா என்பது போன்ற ஒரு 20-25 கேள்விகளை நீங்கள் தொகுத்து வைத்துக் கொண்டு ஒரு வசனத்தை சிந்திக்க ஆரம்பித்தால் அந்த வசனம் இந்த உலகத்தின் வெற்றிக்கு உங்களுக்கு பாடம் நடத்தியே தீரும். அப்படி பாடம் நடத்தாத எந்த வசனத்தையும் நீங்கள் குர்ஆனில் பார்க்கவே முடியாது. ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்தில் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க பிசினஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணும். நீங்க நினைப்பீங்க நான் மளிகை கடை வச்சிருக்கேன், நான் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருக்கேன், ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு என்ன இருக்குது, நம்ம அப்படி நினைக்கவே இல்லை. குர்ஆனை ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு அதுக்கு வெஜிடபிள்ஸ்க்கு என்னப்பா இருக்குது, தின்னுன்னு சொல்லும், நல்லதை தின்னுன்னு சொல்லும், ஆரோக்கியமா தின்னுன்னு சொல்லும், கழுவி சுத்தமா சாப்பிடு, இதை விட வேற என்ன சொல்லி இப்படி நம்ம பொதுவாக புரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த பிசினஸ் எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணலாம் டெவலப் ஆகும், எப்படி பண்ணலாம் நஷ்டமடையும், எப்படி பண்ணலாம் சம்பாதிக்கலாம், அந்த சம்பாதிச்சதை வேற இதில் எப்படி அதெல்லாம் மறைமுகமாக சொல்லுவான். நம்ம எல்லாருமே என்ன முடிவுக்கு வந்து இதையெல்லாம் சொல்ல மாட்டான்னு முடிச்சிடும். இல்லைன்னு சொன்னா பணம் கட்டி பிசினஸுக்காக வேண்டி லட்சமா பணம் கட்டி படிக்கிறோம்ல, பிசினஸ் உடைய மேத்தமெட்டிக்ஸை, பிசினஸ் உடைய கணக்கை, வியாபாரத்தின் சூத்திரங்களை சொல்லித் தருகிற ஒரு புத்தகம் என் கையில் இருக்கிறது என்று என்றைக்காவது குர்ஆனை எடுத்து படித்து புரட்டி இருக்கிறோமா? யாராவது குர்ஆனை படிக்கிற அது ஒரு பக்தி மயமா, குர்ஆனை படிக்கணுமா அது ஒரு ஆன்மீகம், அது ஒரு பக்தி, அது ஒரு மர்ம நம்பிக்கை, அது ஒரு வசனத்தை ஒரு எழுத்தை ஓதுனா 10 நன்மை, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா அலிஃபுக்கு 10, லாமுக்கு 10, ஹேக்கு 10, மீமுக்கு 10, தாலுக்கு 10, அப்படி ஒரு 50 நன்மை. இப்படியான இந்த நன்மை என்று சொல்ல வச்சு கூட நம்ம அந்நியப்பட்டு போய் இன்னைக்கு நல்லா யோசிங்க. நன்மை என்கிற சொல்லை எத்தனை பேரால் புரிந்து கொள்ள முடியும்? நன்மைங்கிற சொல்ல அல்லாஹ் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை தருவானாம். இதை நம்ம எப்படி உள்வாங்கி உள்ளுக்குள்ள எப்படி கற்பனையில் வச்சிருக்கோம்? அதே ஒரு எழுத்துக்கு 10 ரூபாய் கிடைக்குமா? இப்படி ஒரு கால்குலேஷன் மாத்தி போட்டு பாருங்க. அலிஃபுக்கு 10 ரூபா, லாமுக்கு 10 ரூபா, ஹேமுக்கு 10 ரூபா, மீமுக்கு 10 ரூபா, தாலுக்கு 10 ரூபா, அல்ஹம்து சொன்னா 50 ரூபா. இப்படி ஒரு கால்குலேஷன் மண்டையில ஏற்றி வச்சிருந்தா அந்த சொல்லு கூட நமக்கு சரியான முறையில் பதிய வைக்கப்படலை. அதனால வேற ஏதோ அது வேற தேவைக்கு, வேற நோக்கத்திற்கு, அது ஒரு ஆன்மீகத்திற்கு அப்படி மட்டுமே அது பார்க்கப்பட்டுருச்சு. உலகத்தினுடைய தேவைகளுக்கு அது பயன்படாது என்ற புரிதலின் காரணமாக உலக தேவைகளின் பொழுது யார் யாரையோ தேடி போறோம், ஆராய்ச்சியாளர்களை தேடி போறோம். பிசினஸ்ல அவர் பெரிய அனுபவம் பெற்றவர், கரை கண்டவர், வியாபாரம் சம்பந்தமா 1000 புத்தகங்கள் இருக்கிறாரு, நிறைய ட்ரிக்ஸ் வச்சிருக்கிறாரு, 100 கடைகள் வச்சிருக்கிறாரு, செயின் ஸ்டோர்னு சொல்லி இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அவர்களுக்கு வியாபார தொடர்பு இருக்கிறது. அவர்களிடத்தே போய் கேட்டால் வியாபாரத்தின் குறிப்புகளும் சூத்திரங்களும் சொல்லித்தரப்படும் என்று நம்புகிற நாம் திருமறை குர்ஆன் வியாபாரத்தின் சூத்திரங்களை சொல்லித் தருகிறது என்று என்றைக்காவது நம்பி இருக்கிறோமா? எந்த துறையில் இருக்கிறவரா இருக்கட்டும், எந்த துறையா இருக்கட்டும், தன்னுடைய துறைக்கு தேவைப்படுகிற ஒரு ஸ்கில்லை, ஒரு திறனை திருமறை குர்ஆன் எனக்கு கற்றுத்தரும் என்கிற பார்வையோடு பார்த்திருக்கிறோமா? நம்ம அந்த இடத்துல வைக்கவே இல்லை. வழிகாட்டு வழிகாட்டி 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 என்று சொன்னாலும் கூட இந்த வழிகாட்டுதல ஒரு சின்ன ஒரு 10-20 செய்திகளுக்குள்ள முடிச்சிட்டோம். ஒரு சின்ன சில நற்குணங்களுக்கு, ஒரு குடும்ப வாழ்க்கையினுடைய மேன்மைக்கு, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவுகளுக்கு, ஒரு சமூக வாழ்க்கையினுடைய பொதுவான செய்திகளுக்கு பர்டிகுலரா எனக்கு இதில் இப்படி ஒரு பாடம் கிடைக்கும் நம்ம யாருமே யோசிக்கிறதே இல்லை.
அப்படி நம்ம ஏதாவது ஒரு வசனத்தை நீங்க எடுத்து வச்சுட்டு படிங்க. இதுல ஏதோ ஒரு செய்தி நேரடியா இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு என் பொஞ்சாதி என்ன சதை போட்டுட்டா, என் பிள்ளை என்ன வெறுத்துட்டான், எங்க அத்தா அம்மா என்ன திட்டாங்க, என் பிசினஸ்ல ஒரு வியாபாரத்தில் நஷ்டம் அடைஞ்சிருச்சு, இப்ப இந்த நேரத்தில் எனக்கு ஏதேனும் ஒரு செய்தி கிடைக்கிறதா, இது குறித்து எனக்கு வழிகாட்டுதல் இருக்கிறதா என்கிற தேடலோடு ஆசையோடு ஆர்வத்தோடு திருக்குர்ஆனை புரட்டி வெறுமனே படித்தால் அல்ல, நன்கு ஆழமாக ஒரு வசனத்தை எடுத்து நீங்கள் சிந்தித்தால் அந்த வசனம் நேரடியாக அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு வழியை சொல்லும். அப்படி செய்தி 1000 செய்தி இருக்கு. நம்ம அப்படி யோசிக்காததுனால இந்த மாதிரி டென்ஷன் வரும்போதெல்லாம் இதை விட்டுட்டு உலகத்தில் தேடிக்கிட்டே இருக்கும். இதற்கான தீர்வுகள் இது உலக பிரச்சனை, உலகம் தான் தீர்க்கும், அல்லாஹ் தீர்க்க மாட்டான், வேதம் அது சொல்ல மாட்டோம். கேட்டா சொல்லிடுவோம், வாயில சொல்லும்போது பொதுவா சொல்லிடுவோம், அல்லாஹ் எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருவான், எல்லா பிரச்சனையும் அல்லாஹ்ட்ட தீர்வு இருக்கு, அல்லாஹ் மழை அமைதியை தந்துரும், அப்படியெல்லாம் சொல்லிடுவோம். ஆனா பிரச்சனை வந்த பிறகு எங்க போய் நிற்போம், எங்க போய் தேடுவோம், எங்க போய் கேட்போம்? முதல்ல இங்க கேட்போம், ரெண்டாவது மனுஷன் கேட்போம். அப்படி இல்லை, முதல்ல ஸ்டேஷனுக்கு போயிடுவோம், முதல்ல அவர்கிட்ட போயிடுவோம், முதல்ல இவர்கிட்ட போயிடுவோம், ரெண்டாவது கடைசியில் துளப்பும்போது அல்லாட்டையும் ஒரு அப்ளிகேஷனை போட்டு வச்சுக்குவோம். நம்ம அல்லாவை புறக்கணிச்சிட்டு அர்த்தம் இல்லை, அல்லாவே வச்சுக்கிட்டோம் எப்போ சைடுல. ஆனா எங்க வைக்கணும், அவனை தானே முதல்ல வைக்கிறான். அங்க முதல்ல வச்சுட்டு அதுக்கு பிறகு வழியை கண்டு அவன் சொல்லி தந்த பிறகு அந்த ரூட்ல போங்க, உங்களுக்கு வேலை ஈஸியா இருக்கும். அவன் எப்படி இதை பார்க்க சொல்றான் அப்படி பாருங்க, உங்க பிரச்சனை தீரும். அந்த பார்வை விட்டுட்டு உலகத்தில எல்லாம் தேடிட்டு கடைசியா போய் அல்லாஹ் சொல்கிறான், வைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், நீ ஒரு காரியத்தை செய்ய முடிவெடுத்தால் அல்லாஹ்வே சார்ந்திரு. அவன் வழிகாட்டுற மாதிரி யாரும் எனக்கு வழிகாட்ட முடியாது, அப்படி சார்ந்து முழுசா அங்க சரணடை. ஆமா, முழுசா சரணடைஞ்சமா. அவரவர் தமக்குத்தாமே ஒரு கேள்வி. நமக்கும் குர்ஆனுக்கு இடையிலான தொடர்பு குறைந்து போனதன் பின்னணியில் குர்ஆனை படிங்க, குர்ஆனை படிங்க, குர்ஆனை படிங்க ஏன் கூப்பாடு போட வேண்டியது இருக்கு? 10th படிங்க, 8th படிங்க, 9th படிங்க, இன்ஜினியர் படிங்க, டாக்டர் படிங்க, கூப்பாடு போடப்படுதா? நீங்களா தேடி போய் லைன்ல நிக்கிறீங்களே, 1 லட்சம் பரவாயில்ல வச்சுக்க, என் பிள்ளைய படிக்க வை. MBAக்கு 2 லட்சம் பரவாயில்ல, அந்த யூனிவர்சிட்டி அதுல படிச்சாலே டாப் ரேங்க் தான், அப்படியே அங்க போய் லைன்ல நிக்கிறமே. எத்தனை பேர் உங்களுக்கு கூட்டம் போட்டு எல்லாரும் உட்கார வச்சு அதுல உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது, உயர்வு இருக்கிறது, எனவே நீங்கள் MBA படிக்க வேண்டும், BBA படிக்க வேண்டும், லா படிக்க வேண்டும், சட்டம் படிக்க வேண்டும், PhD படிக்க வேண்டும், உங்களுக்கு எத்தனை பேர் சொன்னாங்க? எவனாவது பக்கத்தில் படி, ஓ அப்படியா, அவன் படிச்சான் பெரிய ஆள் ஆகிட்டான், மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான், நம்ம பிள்ளைங்க கொண்டு போய் தேடி போனோம்ல, ஏன் இந்த பக்கம் தேடல? நிஜமா உள்ளார்ந்து நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. அவரவர், நீங்க யாருக்கு அடுத்த ஆளுக்கு பதில் சொல்ல வேணாம். நான் எப்படி குர்ஆனை புரிந்திருக்கிறேன், என்னுடைய சகல விஷயங்களுக்குமான செய்தி அதற்குள்ள இருக்கிறது புரிஞ்சிருந்தா இந்த விஷயத்துக்கு என்னன்னு தேடி டெய்லி பஞ்சாயத்திற்கு புலம்புறமே, டெய்லி சிக்கல் இருக்குன்னு புலம்புறோம்ல, குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னு புலம்புறோம்ல, பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்னு புலம்புறோம்ல, வியாபாரத்தில் நஷ்டம் அடைஞ்சிட்டேன்னு புலம்புறோம்ல, 1000 புலம்பல் இருக்குல்ல. இந்த புலம்பலுக்கான தீர்வு மனைவியை சமாதானப்படுத்தினா முடிஞ்சிருச்சு, அவளுக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்தா முடிஞ்சிருச்சு, பையனுக்கு ஒரு 2 வீலர் வாங்கி கொடுத்தா முடிஞ்சிருச்சு, அத்தாவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தா முடிஞ்சிருச்சு. இப்படித்தானே உங்க மூளை சிந்திக்குது. அதுக்கு அல்லாஹ் சொல்ற தீர்வு என்ன? அவன் சொல்ற மாதிரி செஞ்சா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கலையே, நினைச்சிருந்தா அவன் என்ன சொல்றான்னு ஓடி இருப்போம். ஒரு 40 வயது மதிக்க தகுந்த மனிதர் தன்னுடைய வாழ்வில் 40 ஆண்டு காலத்தில் அவர் தான் சந்தித்த பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி திருமறை குர்ஆனை திறந்தது எத்தனை தடவை? அவரவர் வயசுக்கு வச்சுங்க, 20 வயசா இருக்கட்டும், 15 வயசா இருக்கட்டும், 50 வயசா இருக்கட்டும், 80 வயசா இருக்கட்டும், எத்தனை பிரச்சனை பார்த்துட்டீங்க? எந்த பிரச்சனைக்காக இதுக்கு என்ன அல்லாஹ் சொல்றான், இதுக்கு என்ன, இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு குர்ஆன் எனக்கு சொல்லுதானே நான் தேடுறேன்னு நீங்கள் எத்தனை தடவை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைக்காக திருக்குர்ஆனை திறந்து வைத்து படித்தது எத்தனை தடவை? நான் யாருமே படிக்கலன்னு சொல்ல, படிச்சிருப்பீங்க, என்ன சொல்லுதுன்னு சும்மா படிப்பீங்க, நேரம் கிடைக்கும் போது படிப்பீங்க, நோம்பு வந்துச்சுன்னா படிப்பீங்க. பிரச்சனைக்கான சொல்யூஷன், தீர்வை தேடி படிச்சது எத்தனை தடவை? பல பேர் ஒரு தடவை கூட சொல்ல முடியாது. இல்ல அப்படி எல்லாம் படிக்கல. சூரா யாசின் பூரா படிச்சிட்டேன், வாக்கையா படிச்சிட்டேன், சூரத்துல் முல்க் படிச்சிட்டேன், அல் பக்ரா படிச்சிட்டேன், மனப்பாடமா படிச்சிட்டேன், அர்த்தத்தை அப்படி சொல்லி ஓகேப்பா. உன் பிரச்சனை வந்த பொழுது அப்ப போய் நின்று தேடி
பிரச்சனை வரும்போது நீங்க ஃபைலை புரட்டுவீங்கல்ல, கடையில் பிரச்சனை, இன்கம் டேக்ஸ் ஆபீசர் வந்துட்டாரு, ஃபைலை புரட்டுறீங்கல்ல, என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி நீ எத்தனை தடவை குர்ஆன் என்கிற ஃபைலை எத்தனை தடவை புரட்டின? எல்லா நேரமும் எல்லா நினைவில் இருக்காது. சில நினைப்போம், சில மறப்போம். அப்போ பிரச்சனை வந்த உடனே அந்த தீர்வுக்காக வேண்டி பழச ரீகால் பண்றதுக்கு எத்தனை தடவை தேடி போனேன்? அறிந்தும் அறியாமலும் பல செய்திகள். நீங்க வாசிக்கிற மக்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், வாசிப்பதை நிறுத்திவிட்டு சிந்திப்பதை துவங்குங்கள். வாசிப்பதை நிறுத்திட்டா வாசிக்காம சிந்திக்க முடியாது. வாசிங்க, வெறுமனே வாசிச்சுக்கிட்டே அப்படியே பக்கம் பக்கமா தினத்தந்தி பத்திரிகை படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு போகாம ஒரு வசனத்தை எடுத்தீங்களா அதுல நில்லுங்க. அது என்னமோ உங்களுக்கு சொல்லு, உங்களுக்கு உன் லைஃபுக்கு, தனிப்பட்ட மூசாவுக்கு, ஈசாவுக்கு, இப்ராஹிமுக்கு, அப்துல் காதருக்கு, திருச்சியில பிறந்த, வரதநேரில் பிறந்த, பாலக்கரையில் பிறந்த, பீமநகரில் பிறந்த அப்துல் காதருக்கு, ஈசாவுக்கு, மூசாவுக்கு, முகமதுக்கு, ஆயிஷாவுக்கு, கதீஜா பீவிக்கு, செல்லம்மாவுக்கு ஒரு செய்தியை சொல்லு. உனக்கு சொல்லு, எனக்கு சொல்லு. உலக மக்களுக்கெல்லாம் உலகம் அப்படி சொன்னதுனாலயோ என்னமோ தெரியல, பல பேருக்கு இது பொதுவா பல உரைகள் பெரும்பாலும் நமக்கானதான். நம்ம விளங்காத பொழுது நம்ம அதை எடுத்துக்கவே மாட்டோம். பார்த்தீங்களா, இண்டிவிஜுவலா 1 to 1 கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்பொழுது எனக்கு சொன்னாரு அப்படின்னு புரியுது, நான் செய்ய ட்ரை பண்றேன். 1000 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்போது, பொதுப்படையா பேசும்போது அப்படித்தானே சொல்லுவாங்க, எல்லாருக்கும் சொல்றது தானே, அது நமக்கு இல்லை. நம்மையும் அறியாமல் ஒரு ஃபீல் உள்ள மண்ணுக்குள்ள கிடக்கு பாருங்க. அந்த மாதிரி குர்ஆன் உலக மாந்தர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டக்கூடியது. உலக மாந்தர்களுக்கெல்லாம் ஓகே தான். அந்த உலக மாந்தர்கள் நீ அடங்குறியா இல்லையா? நீ உன்னை பிரிச்சு பார். எனக்கு உதாரணமா ஒரே ஒரு செய்தி. பொதுவாக இப்ப நீங்க ஒரு இந்த உளவியல் கூறுகள் இன்னைக்கு நிறைய பாடங்களா மாறிடுச்சு. நேர்மையா வாழ்றது அது ஒரு சப்ஜெக்ட் ஆயிடுச்சு, கோபத்தை கட்டுப்படுத்துறது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆகி அதுக்கு பணம் கட்டி படிக்கிறாங்க. இது மாதிரி நம்ம எதையெல்லாம் நல்ல பண்புகளாக சொல்லி அதை வளர்த்துக்க நினைக்கிறோமோ அது எல்லாமே பெரிய பெரிய துறைகளாக மாறி அந்த துறைகள் மாணவர்களுக்கு பாடங்கள் கற்றுக் கொடுப்பதை போல இன்றைக்கு உலகத்தில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. குர்ஆன் எப்படி கற்றுக் கொடுக்கணும் பாருங்க. அது மாதிரி செய்திகள் நமக்கு எப்படியெல்லாம் சொல்லி தருது பாருங்க. எல்லா இடங்களையும் நீங்க ஒரு டம்ளர்ல ஒரு காஃபி எடுத்துட்டு போறீங்க, ரொம்ப கவனமா ரொம்ப சூடான காஃபி சுவையாக தயாரித்து அதை ஒரு இடத்தில் அமர்ந்து குடிப்பதற்காக வேண்டி டம்ளர்ல ரொம்ப கவனத்தோடு அந்த காஃபியை கொண்டு போய்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு நெரிசலான இடம், அங்கிருந்து வேகமாக வந்த ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அறிந்தோ அறியாமலோ ஒரு தட்டுனாரு, உங்கள் உடம்பெல்லாம் காஃபி கொட்டி விட்டது. கோப்பையில் இருந்த காஃபி, டம்ளர் இருந்த காஃபி எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. ஒரு கற்பனை, ஒரு இமேஜ் பண்ணுங்க. இப்ப நான் இங்க ஒரு கேள்வி கேட்கிறேன். டம்ளர் இருந்த காஃபி கொட்டிடுச்சு, ஏன் காஃபி கொட்டிச்சு? பெரும்பாலான பதில் என்ன, அந்த ஆள் தட்டி விட்டு தான் கொட்டிடுச்சு. பெரும்பாலும் அப்படித்தானே, நானா கொட்டுனேன், நானா கவுத்துனேன், நான் கரெக்டாக தான் கொண்டு போய்கிட்டு இருந்தேன், நான் கரெக்டாக கொண்டு போனேன், ஆனால் அவர் வந்தவர் தெரியாம அல்லது தெரிஞ்சு ஏதோ ஒரு வகையில் தட்டிட்டார், அவர் தட்டுனதுனால கொட்டிடுச்சு. இது ஒரு பதில் கரெக்ட் தான், இந்த பதில் தப்பு கிடையாது, அவர் தட்டுனாரு கொட்டிச்சு, ஓகே. இப்போ அடுத்து ஒரு கேள்வி கேட்குற, முட்டாள்தனமாக கூட தெரியும், ஏன் காஃபி கொட்டிச்சு, டீ கொட்டியிருந்தா என்ன, ஏன் தண்ணி கொட்டல? இருந்தது காஃபி தானேயா, என்ன இருந்துச்சோ அதனை கொட்டும். காஃபி கொட்டிடுச்சு, ஏன்பா காஃபி கொட்டிச்சு, டீ கொட்டினா என்ன? என்னடா லூஸ் மாதிரி கேட்குற, அதில் இருந்தது காஃபி தானடா. காஃபி இருந்தால் காஃபி தானே கொட்டும். காஃபி இருக்கிற இடத்துல டீ கொட்டுமா? காஃபி இருக்கிறதுல தண்ணி கொட்டுமா? காஃபி இருக்கிறதுல சர்பத்து கொட்டுமா? காஃபி டம்ளர் இருந்துச்சுன்னா காஃபி தான் கொட்டும். ஓகே, இது எல்லாரும் புரிந்து வைத்திருக்கிற யதார்த்தமான வாழ்வின் உண்மைகள். எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு பெரிய அனுபவ பாடம்னு சொல்றதுக்குள்ள எல்லார் வாழ்க்கையிலும் அனுபவம் இருக்கும். சிறு வயசுல இருந்து எத்தனையோ தட்டி விட்டுருப்போம், எத்தனையோ கொட்டியிருப்போம், எத்தனையோ பார்த்துருப்போம், எத்தனையோ தொடச்சிருப்போம், எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் அதற்குள்ளே இதன் வழியாக சொல்லித் தரப்படுகிற ஒரு உளவியல் உண்மை என்ன அப்படின்னு கேட்டா, புற சூழ்நிலைகளின் காரணமாக நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள். உங்கள்ட்ட இருந்த ஒன்றை மிஸ் ஆயிடுச்சு, இழந்துட்டீங்க. இழப்புக்கு என்ன காரணம்? அது காரணம், அவர் காரணம், இவர் காரணம், தட்டி விட்டாரு, போனாரு, வந்தாரு. இந்த சூழல்களின் காரணமாக நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள், உங்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது. என்னதான் இழப்பு ஏற்பட்டாலும் இழப்பு ஏற்பட்ட பிறகு அங்கிருந்து வெளியிலே வருகிறது. அந்த இழப்பு ஏற்பட்ட உடனே கோப்பையில இருந்த காஃபி வெளியில கொட்டுச்சுல, அது எதை சொல்லுகிறதுனா, கோப்பைக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் கொட்டும். அந்த செய்தியை சொல்லுதா இல்லையா?
தண்ணி இருந்தா தண்ணியை கொட்டும், டீ இருந்தா டீயை கொட்டியிருப்போம், சர்பத்து இருந்தா சர்பத்தை கொட்டியிருப்போம், என்ன இருந்துச்சோ அதை கொட்டுவோம். அதுபோல நம்முடைய வாழ்வின் புறச்சூழல்களால் நாம் பாதிக்கப்படுகிற நேரத்தில் நாம் நம்மிடமிருந்து எதை வெளியில கொண்டு வர்றோம்? அடிபட்ட உடனே, நஷ்டம் அடைஞ்ச உடனே, ஏதாவது ஒரு இழப்பு யாராவது ஏற்பட்ட உடனே கோபத்தில் திட்டுறோம், பேசுறோம், அங்கலாய்க்கிறோம், விடமாட்டேங்கிறோம், பழி வாங்குறோங்கிறோம், என்னெல்லாமோ நம்மளோட உள்ள இருந்து அப்படி வெளியே வருது. நம்முடைய புற சூழ்நிலைகளா நம்மளை ஏமாத்திட்டு ஓடிட்டான். இன்னைக்கு அந்த வயல கண்டம் துண்டமா வெட்டாம விட மாட்டேன்டா அப்படின்னு துரத்திட்டு ஓடுற. இந்த கண்டம் துண்டமா வெட்டுவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அவனை இவனை அப்படின்னு 1008 கோபம், வெறுப்பு, பகைமை, பழி, 1000 உணர்ச்சிகள் வெளியில வருதுல. உணர்ச்சி வெளியில வந்துச்சுல, அப்ப அது சொல்ற செய்தி என்னன்னு கேட்டா, உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதான் வந்திருக்கு. உள்ள நீ என்ன வச்சிருக்க? கோபத்தை வச்சிருக்க, வெறுப்பை வச்சிருக்க, பகைமையை வச்சிருக்க, அந்த பகைமை வெளியே வந்துருச்சு. அவன் கையில காஃபியை வச்சிருந்தான், காஃபி வெளியே வந்துச்சு. புறச்சூழலால் பாதிக்கப்படுகிற பொழுது உள்ள என்ன இருந்துச்சோ அது வெளியே வந்துச்சு. நீ உன் வாழ்வில் புறச்சூழ்நிலைகளால் பாதிக்கப்படுகிற பொழுது உனக்குள்ளே எதை வைத்திருக்கிறாயோ அது வரும். இதை சிந்திக்காம ஏன்டா இப்படி பேசுற, அவன் சொன்னதுனால பேசுன, அவன் சொன்னதுனால எல்லாம் பேசலப்பா, நீ ஆல்ரெடி உள்ள ஃபில் பண்ணி வச்சிருக்க இந்த பேச்சை பூரா. இப்படி நடந்தா கோபப்படணும், எரிச்சல் அடையணும், சண்டை போடணும், திட்டணும், பழி வாங்கணும், விடக்கூடாது. இதனால் உன் உள்ளத்தை நிரப்பி இருக்கிறாய். எனவே புறச்சூழலால் பாதிக்கப்படுகிற பொழுது உள்ள என்ன கிடக்கோ அது வெளியே வந்துருச்சு. அதுவே ஆல்ரெடி நீ உள்ளுக்குள்ள வேற என்னையோ ஒன்று போட்டு வச்சிருக்கேன்னு வச்சுக்க. உள்ள என்ன போட்டு வச்சிருக்க? உள்ள அன்பை, கருணையை, இரக்கத்தை, பாசத்தை, அன்பை, நேசத்தை, பிறர் மீதான நல்ல எண்ணத்தை உள்ளுக்குள்ள போட்டு வச்ச. சரி சரி பரவாயில்ல, ஏதோ தெரியாம நினைச்சு இது நடக்கிறது தானப்பா, இதுக்கெல்லாம் போட்டி. அவன் சாரி கேட்டா கூட நம்ம சாரி கேட்காத, இதுக்கெல்லாம் என் தம்பி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு, இதெல்லாம் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு சகஜம் தானே. இப்படி எத்தனை பேர் பேசுகிறோம்? கோபத்தில் எத்தனை பேர் பேசுகிறோம்? ரெண்டையும் பார்க்கணுமா உலகத்துல? சில நேரங்களில் அன்பை, மென்மையை வெளிப்படுத்துறோம். ஒரு பிரச்சனை வந்துருச்சு, சிக்கல் வந்துருச்சு, ஒரு நாள் பாதிக்கப்பட்டுட்டோம், ஐயோ சாரிங்க தெரியாம பண்ணிட்டேன், பரவாயில்ல தம்பி விடா, இதுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் கோபப்பட முடியுமா? நீங்க ஃபில் பண்ணி வச்சிருக்க டேங்க்ல என்ன இருக்குன்னு கேட்டா, பிறர் மீதான நேசமும் கருணையும் நல்லெண்ணமும் இருக்கிறது. அடுத்தவங்களை பத்தி வேணும்லாம் செய்ய மாட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு எண்ணத்தை போட்டு வச்சிருக்கல, பிரச்சனை வந்த உடனே அது வந்துருச்சு வெளியே. நீ ஆல்ரெடி என்ன போட்டு வச்சிருக்க? எவனும் யோக்கியம் இல்லை, எவனையும் நம்ப கூடாது, உலகமே கட்டு போச்சு, எல்லா பையனும் அயோக்கியம், நாம மட்டும்தான் பெர்ஃபெக்ட், இதையெல்லாம் போட்டு வச்சிருக்கனாலதான் ஒரு சூழல் உன்னை நெருக்கடிக்கு ஆளாக்குகிற பொழுது உன் வாயிலிருந்து, உன் வாழ்விலிருந்து வெளிப்படுகிற விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்துக்கு முரணாக, இயற்கைக்கு முரணாக, வாழ்வின் யதார்த்தத்துக்கு முரணாக, பிறரோடு உன்னால் இணைய முடியாத நெருக்கடிகளை உண்டாக்குகிற கெட்ட செய்திகளாக, கெட்ட வாழ்க்கையாக வெளிப்பட்டு விடுகிறது. அல்லாஹ் எப்படி பாடம் நடத்துறான் பாருங்க. அப்போ நம்ம உள்ளுக்குள்ள எதை உள்ள போட்டு வைக்கிறோமோ அதுதான் பிரதிபலிக்கும்னா, யதார்த்தமான நாட்கள்ல எல்லாரை பற்றிய நல்லெண்ணங்களை போட்டு போட்டு வை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்ட செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். செய்திக்கு கண்ணு காது மூக்கு வச்சு நம்புற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, இவங்க 2 பேர் மட்டும் தனியா இருக்காங்க அப்படின்னா ஏதோ இருக்குதானே பார்த்தோம் அப்படின்னு ஊரெல்லாம் பத்த வச்சாச்சு. பல பேர் நம்பிட்டாங்க, சஹாபாக்களே நம்பிட்டாங்க, சில சஹாபாக்களே அந்த கருத்தை பரப்பிட்டாங்க. அல்லாஹ் பல நாட்களுக்கு பிறகு செய்தி வசனம் இறக்கி வைக்கிறான். அவங்க எப்படி சொன்னாங்க? சொல்றதுக்கு ஒரு சந்தேகப்படுறதுக்கு ஒரு முகாந்திரம் இருந்துச்சு, சொன்னாங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், லவ்லா இது சமயத்துமூஹு லன்னல் மூமினூன வல் மூமினாத்து பி அன்ஃபுஸிஹிம் கைரா வகாலு ஹாதா இஃப்கும் முபீன். இந்த செய்தியை கேள்விப்பட்ட நேரத்தில் இப்படி ஆயிஷா நாயகி இன்னொருவரோடு தவறிழைத்து விட்டார்கள் என்பது போன்ற ஒரு செய்தி உங்கள் காதுகளுக்கு வந்த நேரத்தில் அதை செவியுற்ற பொழுது, லவ்லா இது சமயத்துமூஹு லன்னல் மூமினூன வல் மூமினாத்து பி அன்ஃபுஸிஹிம் கைரா, மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் நல்லதையே எண்ணி இருக்க கூடாதா? வகாலு ஹாதா இஃப்கும் முபீன், இது பகிரங்கமான அவதூறு என்று சொல்லி இருக்க கூடாதா? லவ்லா இது சமயத்துமூஹு குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அலீம். இதை செவியுற்ற பொழுது இதை பேசுவது எங்களுக்கு தகாது என்று சொல்லி இருக்க கூடாதா? இறைவா நீயே தூயவன், இது பகிரங்கமான அவதூறு என்று நீங்கள் பேசி இருக்க கூடாதா? குர்ஆன்ல அல்லாஹ் வசனம் இறக்குறான் பல நாட்களுக்கு பிறகு.
மேலோட்டமா பார்த்தா வரலாறு, சஹாபாக்களுக்கு சொன்ன செய்தி, அவ்வளவுதான் இருக்குது. ஆனா அது உள்ள நல்லா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. அது ஒரு செய்தியை சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த மாதிரி நம்புகிற வகையில, பிறரை குறை சொல்லுகிற வகையில, பிறர் மேல கெட்ட எண்ணம் கொள்ளுகிற வகையில ஒரு தகவல் வந்தா நீ அதை வெளிப்படுத்திடாத. உனக்கு ரைட்ஸ் இல்ல. வேற எதை வெளிப்படுத்து? அவங்க மேல நல்லெண்ணத்தை வெளிப்படுத்து. எப்படி வெளிப்படுத்துறது? இதே கேள்வி அதே வசனத்துக்குள்ள கேட்டீங்கன்னா அந்த வசனம் பதில் சொல்லும். ஆல்ரெடி பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி மற்றவங்களை பத்தி நல்ல எண்ணத்தை போட்டு வை. அவங்களாம் தப்பு செய்ய மாட்டாங்க. நபிகளாருடைய மனைவிமாரு, அல்லாஹ் அவங்க மூமின்களுடைய அன்னையரு, அவங்களிடத்துல இந்த மாதிரி பிழைகளை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். அப்படியெல்லாம் நீ நல்ல எண்ணத்தை போட்டு வச்சிருந்தனா அவன் சொன்ன உடனே நல்ல எண்ணம் வெளியே வந்திருக்கும். விடுறா, அது எப்படி நடக்கும்? அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவியின் இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அபாண்டத்தை நீ கற்பனை பண்ணலாமா அப்படி நீ சொல்லி இருப்ப. நீ அப்படி போட்டு வைக்கலப்பா. உன் உள்ளத்துக்குள்ள அதை ஃபில் பண்ணல, வேற என்னத்தையோ ஃபில் பண்ணி வச்சிருக்க. சந்தேகத்தை, பொம்பளைனா அப்படித்தான், ஆம்பளைனா அப்படித்தான், அப்படி இருந்தா அப்படிதான் நடந்திருக்கும், அப்படியெல்லாம் நீ கற்பனையை போட்டு வச்சல, கற்பனை வெளியே வந்துருச்சு. இந்த தியரி இருக்குத, இந்த தியரி இன்றைக்கு இதை கற்றுக் கொடுப்பது ஒரு பெரிய பாடமாக, இதை கற்றுக்கொள்வதற்கு பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து பல்கலைக்கழகங்களில் பாடமாக வைத்து இது போன்ற பண்புகள் கற்றுத்தரப்படுகிறது. பிறரை கவர்ந்திருப்பது எப்படி, உன்னுடைய அதிகாரத்தின் கீழ் வைத்திருப்பது எப்படி, பிறரை கட்டுப்படுத்துவது எப்படி, நண்பர்களை பெருக்குவது எப்படி, பிறருடைய நன்மதிப்பை பற்றி பொருளாதாரத்திலே வியாபாரத்திலே வெற்றி பெறுவது எப்படி என்றெல்லாம் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு அது ஒரு பாடமாக்கி, இது ஒரு செய்தியாக்கி, இது ஒரு தத்துவமாக்கி, அதுக்கு சில விளக்கங்களை சொல்லி அதை கற்றுக் கொடுத்து அது ஒரு பெரிய துறையாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. ஆனால் திருமறை குர்ஆன் ரெண்டே வார்த்தை, ரெண்டு வசனத்துல அல்லாஹ் இந்த செய்தியை உள்ளுக்குள்ள நேரடியா சொல்லல, உள்ள சொல்றான். உள்ள ஃபில் பண்ணு, எதை ஃபில் பண்ணனியோ அதான் வெளியே வரும். எதை ஃபில் பண்ணணும் தெரியுமா? கெட்டதை ஃபில் பண்ணாத, வெறுப்பை ஃபில் பண்ணாத, கோபத்தை ஃபில் பண்ணாத, அன்பை ஃபில் பண்ணு, அக்கறையை ஃபில் பண்ணு, நல்லெண்ணத்தை ஃபில் பண்ணு, எல்லா மக்களும் நல்லவங்க தான் அப்படின்னு ஃபில் பண்ணு. இதை ஃபில் பண்ணி வை, எந்த பிரச்சனை வந்தாலும் இதுதான் வெளியே வரும். இப்ப நம்ம குடும்பத்துல ஏன் சண்டை? ஏதாவது ஒரு செய்தி நான் அன்னைக்கே நினைச்சம்பான்றதுமா, அது பொஞ்சாதி காதுக்கு போகுமா? அவன் அதோட போயிடுவான். நான் எப்படி வாழ்ந்த இவர்கிட்ட கொஞ்சம் கூட என் மேல நம்பிக்கை இல்லாம அன்னைக்கே அவருக்கு தெரிஞ்சுதாமல, முடிஞ்சு, வாழ்க்கையே முடிஞ்சு. எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்து காக்கிற அருமையான ஒரு போதனை. வாழ்வின் வெற்றி, குடும்பத்தின் மகிழ்ச்சி, வியாபாரத்தின் வெற்றி என்று விரும்புகிற மனிதன் இந்த பண்பு வேணுமா வேண்டாமா? எவ்வளவு அழகா குர்ஆன் பாடம் நடந்தது பாருங்க. இந்த பாடத்தை பெற விரும்புகிறவர்கள் குர்ஆனை வாசித்தால் போதாது, குர்ஆனை சிந்திக்க வேண்டும். வசனம் வசனமாக கிடைக்கிற வசனத்தை, ஒரு வசனத்தை எடுத்து வச்சு ஒரு மாசம் கூட சிந்திங்க, ஒன்றும் கெட்டு போறது இல்லை. சிந்திக்க சிந்திக்க உங்கள் வாழ்க்கைக்கு அன்னைக்கு அப்பொழுது அந்த நேரத்து சிக்கலுக்கான தீர்வை அல்லாஹ் அந்த வசனங்களின் வழியாக முடிச்சுக்களை அவிழ்த்து ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தருவான். அவ்வாறு கற்று நடக்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக.